வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் தற்போது ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பினையும் பார்த்தோம். தொடர்ந்து தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திருக்கு, சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. உங்களுடைய கருத்து இது வரைக்கும் தெரிவிக்காம அமைதியா இருக்கீங்க. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தை திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்காரு. துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திருக்கு, சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. உங்களுடைய கருத்து இது வரைக்கும் தெரிவிக்காம அமைதியா இருக்கீங்க. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தை திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திருக்கு, சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. உங்களுடைய கருத்து இது வரைக்கும் தெரிவிக்காம அமைதியா இருக்கீங்க. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தை திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள்.
அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ராசா இது வச்சிருக்காரு. நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த அந்த கருத்து சர்ச்சையாக இருந்த நிலையில் அது சார்ந்த நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன் என்று ராசா சொல்லியிருந்தார். அது சார்ந்த கருத்தை செய்தியாளர்கள் திருமாவளவனிடம் கேட்டபோது அது குறித்த முடிவு என்பது கட்சிக்குள்ளாக அது ஒரு உட்கட்சி விவகாரம் என்பதையும் அதில் சொல்கிறார். அதோடு கட்சியில் இருக்கக்கூடிய உயர்நிலை குழுவில் இருக்கக்கூடியவர்களுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். மீண்டும் இது குறித்து பேசிவிட்டு இது சார்ந்த என்ன முடிவு என்பதை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திருமாவளவன் தன்னுடைய கருத்தில் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்திலிருந்து வேறுபட்டு நிற்கிறேன் என்றும் சொல்லவில்லை, நடவடிக்கை எடுப்பேன் என்றும் சொல்லவில்லை. என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இனிதான் முடிவு செய்ய போகிறோம் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். உங்கள் பார்வை என்ன? உட்கட்சி விவகாரம் தான். அவர் கூறுவது போல கட்சியின் உயர்மட்ட குழுவோ அல்லது அந்த உரிய அதிகாரம் பெற்ற குழுவோ தான் கூடி முடிவெடுக்கும். ஆனா இந்த சர்ச்சையை இந்த அளவுக்கு முற்ற விட்டதுல திருமாவளவன் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. காரணம், இந்த சர்ச்சையை முதலில் தொடங்கி வைத்தது அவர்தான். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகள், இறுதியாகத்தான் திரு ஆதவ் அவர்களது பேட்டிகள். ஆதவ் அவர்களுக்கு கட்சியின் சார்பாக அல்லது தனிப்பட்ட ஒரு விசிக துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் என்ற முறையில் அத்தகைய பேட்டியெல்லாம் கொடுப்பதற்கான அரசியல் உரிமை இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். காரணம், பல்வேறு கொள்கை நிலைப்பாடுகளை அவர் பல்வேறு பேட்டிகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அது தொலைக்காட்சி பேட்டிகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது பத்திரிகை பேட்டிகளாக இருந்தாலும் சரி. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது பழைய முழக்கம்தான். ஆனால் அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு இடையே 2021 பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒரு அவ்வளவு தூரம் தவறான கூட்டணி தான். ஆனாலும் கூட அதிமுக 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் இத்தனை சதவீத ஓட்டு வாங்கி இருக்கு என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருப்பது. அடுத்து வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும், எந்த கட்சிக்கும் தனியாக மெஜாரிட்டி கிடைக்காது, அப்படியான கருத்துக்களை தெரிவித்திருப்பது, இதெல்லாம் அவரது பொறுப்புக்கு சற்று அதிகப்படியான கருத்துக்கள் தான். எனவே அது திருமாவளவனின் அனுகிரகம் அல்லது ஆசி பெற்றுதான் அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பார் என்றுதான் அரசியல் யூகம் வரும். அதுதான் இயல்பானது. திருமாவளவன் இப்போது கூட ஒரு எஃபெக்டிவான ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், ஆனாலும் அப்படி செய்யவில்லை. குறைந்தபட்சம் ரவிக்குமார் அவர்கள், சிந்தனை செல்வன் அல்லது வன்னியரசு கட்சியின் கருத்துக்கும் ஆதவ் கருத்துக்கும் சம்பந்தமில்லை என்கிற அளவிலாவது அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை கூட திரும்ப அவர்கள் கூறவில்லை. ஆனால் இதில் நாம் பார்க்க வேண்டியது எது என்றால், வரவிருக்கிற பால விழா கொண்டாட்டம், காஞ்சிபுரத்திலே கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்கின்ற அந்த பொதுக்கூட்டம், கண்டிப்பாக அதில் விசிக இடம்பெறும். அது அவர்களது ஒரு கோர் ஏரியா காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற பல பகுதிகளிலே விசிகாவுக்கு பெரிய கேடர் பலம் இருக்கிறது. எனவே அவர்களும் அந்த கூட்டத்துக்கு வருவார்கள். கூட்டத்திலே ஏதாவது தவறான முழக்கங்கள், வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும், இந்த மாதிரியான தவறான முழக்கங்கள் எழுப்பப்பட்டு விடக்கூடாது என்று திரும்ப நினைத்திருக்கலாம். எனவேதான் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆற போட்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். திரு தராசு ஷாம், இதுல முக்கியமாக இவர் திருமாவளவனுடைய கருத்து என்னவாக இருந்திருக்கிறது, என்ன விஷயங்களை பிரதிபலிக்கிறது என்று சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு தராசு ஷாம். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா கருத்திலிருந்து முரண்படுவதாகவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த உட்கட்சிக்குள்ளாக இது சார்ந்த ஆலோசனைக்கு பிறகு இதில் நடவடிக்கை வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்வேன் என்கிறார். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? திருமாவளவன் சரியாக இருக்கிறார், கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆகவே இதை பற்றி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பவில்லை. அவரே சொல்லிவிட்ட பிறகு அவர் தெளிவுபடுத்தி விட்டார். அவர் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர், அதை தெளிவுபடுத்தி விட்ட பிறகு அவருக்கும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. திமுகவில் இருக்கிற எந்த கூட்டணியில் இருக்கிற எந்த தலைவர்களுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. சில பேர் இதை தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று
கெட்ட நோக்கத்தோடு பேசுகிறார். அவருடைய எண்ணம் ஈடேறாது. அவர் பேச பேச இந்த அணி ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டே இருக்கும். இல்ல இப்ப கூட்டணியில பிரச்சனை இல்ல, விரிசல் இல்ல என்பதைத்தான் திருமாவளவனும் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த கருத்திலிருந்து நான் முரண்படுகிறேன் என்றும் எந்த இடத்துலையும் சொல்லல. அவருடைய கருத்து ஏற்புடையதல்ல என்று துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொன்னார். அது போன்ற கருத்தையும் திருமாவளவன் சொல்லல அப்படின்னும் போது அந்த கருத்தோட ஒத்து போறார் என்ற ஒரு பார்வை உருவாகத்தானே செய்யும். இல்ல இதை நீங்களே இன்டர்பிரேட் பண்ண வேணாம். அவர் சரியா இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல என்னத்துக்கு இதை பத்தி ஆராய்ச்சி? தலைவரே சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். இப்போ ஆதவ் அர்ஜுனாவோட இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. அவரு திருமாவளவன் தெளிவுபடுத்தி விட்டார். அந்த தெளிவு உறுதியாக்கப்பட்டு விட்டது. ஆகவே அதை குறித்து மேற்கொண்டு யாரும் ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள நுழைஞ்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் நான் அதை பற்றி கருத்து தெரிவித்து வருகிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு RS பாரதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த விவகாரத்தில் என்ன கருத்தை சொல்ல போகிறார் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு உள்ளாகி இருந்தது. இந்த விவகாரத்தில் மற்றொரு துணை பொதுச் செயலாளரான வன்னியரசு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போதும் கூட அவருடைய கருத்து ஏற்புடையதல்ல, கொள்கை அல்லது கூட்டணி சார்ந்த புரிந்தல் என்பது போதுமான அளவு இல்லை என்பது சார்ந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நிலையில் திருமாவளவனுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில்தான் தற்பொழுது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் கூட்டணிக்குள்ளாக எந்த விரிசலும் இல்லை, தன்னுடைய பக்கத்தில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோ அது பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்து விட்டது, ஆனால் இதனால் கூட்டணிக்குள் விரிசல் எதுவும் கிடையாது, எந்த சலசலப்பும் கிடையாது, அப்படியான சலசலப்புகளும் உருவாகாது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராசா கூறியிருந்தார். அதில் உங்களுடைய கருத்து என்ன என்ற அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இது பற்றி ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் இவர்களோடெல்லாம் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறேன். மீண்டும் இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை குழுவில் இருப்பவர்களோடு பேசிவிட்டு இது சார்ந்த முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறிப்பாக அந்த கருத்திலிருந்து இவர் முரண்படுகிறாரா அல்லது அந்த கருத்தோடு ஒத்துப்போகிறாரா என்ற அந்த தெளிவுதான் இந்த விவகாரத்தில் தேவைப்பட்டது. திருமாவளவனுடைய அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்ற அந்த நிலைப்பாடு தான், அது சார்ந்த தெளிவு தான் தேவைப்பட்டது. ஆனால் அந்த தெளிவு இந்த பேட்டியில் இருந்ததா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் தான் அவருடைய பதில் அமைந்தது என்றதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திருக்கு, சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. உங்களுடைய கருத்து வரைக்கும் தெரிவிக்காம அமைதியா இருக்கீங்க. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனுடைய கருத்தை திமுக மற்றும் VCK ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. அதனால் திமுக VCK இடையில் எந்த சிக்கலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ராசா இது வச்சிருக்காரு. நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாக அதனுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது சார்ந்த பேட்டியை அவர் தற்போது கொடுத்திருப்பது முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது.